Good evening. Welcome to InfoSmite. என் வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஆடிபிளா இருக்கா? கேக்குது. ஓகேம்மா, ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஆ. ஸோ லாஸ்ட் செஷன் வந்து என்ன பார்த்திருந்தோம்? ரியாக்டோட ஹூக்ஸ் பத்தி பார்த்திருந்தோம், கரெக்டா? ஸோ யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், அதுக்கப்புறம் கன்டெக்ஸ்ட் பார்த்திருந்தோம், கரெக்டா? இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காம்போனன்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ கிளாஸ் காம்போனன்ட்ஸ் பத்தி பார்ப்போம். இன்னைக்கான செஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரீகால் பண்ற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ இதுவரை நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோமோ அது எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும், ஓகேவா? ஆ. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் காம்போனன்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ கம்பேர் டு கிளாஸ் காம்போனன்ட்ஸ் நம்ம வந்து ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பண்ணது எல்லாமே ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி அதான் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போ ரியாக்ட்ல என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு சொல்ல தெரியணும். கிளாஸ் காம்போனன்ட்ஸும் இருக்கு, ஆஸ் வெல் ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸும் இருக்கு அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும், ஓகேவா? ஸோ காம்போனன்ட்ஸ்னா என்ன? ஃபைல் அந்த மாதிரி தான், ஓகேவா? ஸோ காம்போனன்ட்ஸ் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் ஓகே. ஸோ ரியாக்டோட காம்போனன்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ காம்போனன்ட் அப்படின்னா எனக்கு என்ன? ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் மூலமா நான் என்ன ரிட்டர்ன் பண்றேன்? HTML எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்றேன். இது வந்து அட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தது தான், ஓகேவா? ஸோ விச் இஸ் இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்பவுமே ரியாக்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவேன்? இம்போர்ட் ரியாக்டை இம்போர்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம் நம்ம? நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், கரெக்டா? நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஃபைல் நேம் அண்ட் ஃபங்க்ஷன் நேமை சேமா வச்சிருப்போம், கரெக்டா? ஸோ சேமா வச்சு அதுதான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம், கரெக்டா? ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு ஒரு செட் ஆஃப் கோட் நான் எழுதுறேன், அப்படிதானே? ஸோ அந்த செட் ஆஃப் கோட் எனக்கு என்ன பண்ணுது? அவுட்புட்டை எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது, கரெக்டா? ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் எதை ரிட்டர்ன் பண்றேன்? HTML எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்றேன். வெயிட், நான் விஷுவல் காட்டுறேன். ஓகே. இப்போ இந்த லாகின் டாட் ஜேஎஸ்எக்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த ஃபைல தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? காம்போனன்ட் அப்படின்னு சொல்றோம், கரெக்டா? ஸோ இப்போ இந்த காம்போனன்ட்குள்ள நான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன்? ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், கரெக்டா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன ரிட்டர்ன் பண்றேன்? என்னோட HTML கண்டென்ட்டை தான் நான் ரிட்டர்ன் பண்றேன், கரெக்டா? ஸோ இதை தான் வந்து காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எனக்கு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே எனக்கு எப்படி இருக்கும்? அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பத்தி அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இண்டிபெண்டன்ட் அண்ட் ரீயூசபிள். ஸோ இண்டிபெண்டன்ட் அண்ட் ரீயூசபிள்னா என்ன அர்த்தம்? இப்போ எனக்கு இந்த லாகின் டாட் ஜேஎஸ்எக்ஸ் எனக்கு எந்த இடத்துலலாம் வேணுமோ அந்த இடத்துலலாம் நான் என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா ரெண்டர் பண்ணிக்கலாம், கரெக்டா? இப்போ எனக்கு இந்த லாகின் பேஜ் ஆப் டாட் ஜேஎஸ்ல மட்டும் நான் என்ன பண்ணி வச்சிருப்பேன்? இந்த இடத்துல இப்போ நான் ரெண்டர் பண்ணேன்னா லாகின் என்ன காட்ட மாட்டேங்குது. இப்ப நான் இந்த மாதிரி ரெண்டர் பண்ணி ஆஸ் வெல் இம்போர்ட்டும் பண்ணணும், ஓகேவா? ஆக்சுவலா எடுக்கும். இப்ப இது எடுக்க மாட்டேங்குது. ஓகேவா?
ஸோ இப்ப எனக்கு இந்த மாரி இந்த லாகின் அப்படின்றது எனக்கு எந்த இடத்துலலாம் வேணுமோ, அந்த இடத்துலலாம் நான் இம்போர்ட் பண்ணாலே என்ன பண்ணிக்கலாம், இந்த காம்போனன்ட்ட என்னால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ இப்ப லாகின் அப்படின்றப்ப நமக்கு ஒரு இடத்துல தான் தேவைப்படும். இப்ப இதுவே வந்து இப்ப பேமெண்ட் பேஜ் இருக்குன்னு வைங்களேன். இப்ப நான் வந்து அ ம். எப்படி சொல்றது? இப்ப நான் இப்ப நான் அந்த ஆட் டூ கார்ட் கிளிக் பண்ணி அது மூலமாவும் நம்ம பேமெண்ட் போய்க்கலாம். இல்ல அனதர் வேலயும் பேமெண்ட் போய்க்கலாம். அந்த மாரி இருக்கு அப்டின்னா, எனக்கு அந்த ஒரே ஒரே கோடு தான் கரெக்ட்டா? ஒரே பேஜ் தான். பட் எனக்கு மல்டிபிள் இடத்துல வேணும் அப்டின்றப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், திருப்பி திருப்பி உட்கார்ந்து கோட் எழுதுறதுக்கு பதிலா, அந்த காம்போனன்ட்ட நான் தனியா என்ன பண்ணிக்கலாம், ரெண்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து இண்டிபெண்டன்ட் அண்ட் ரீயூசபிள் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதே மாரி நான் என்ன பண்ணிக்கலாம், ஜாவாஸ்கிரிப்ட்டோட ஃபங்ஷன்ஸையும் இன்க்ளூட் பண்ணி எழுதிக்கலாமா? அண்ட் ஆஸ் வெல் இது எத ரிட்டர்ன் பண்ணும் எனக்கு HTML கன்டென்ட்ட தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இந்த காம்போனன்ட்ஸ்ல எனக்கு 2 டைப்ஸ் இருக்கு. காம்போனன்ட்ஸ்னா என்னன்னு புரியுதா? புரியுதுக்கா, புரியுது. ஓகே. ஸோ இப்ப இந்த காம்போனன்ட்ஸ்லயே எனக்கு வந்து 2 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒண்ணு வந்து எனக்கு கிளாஸ் காம்போனன்ட்ஸ், இன்னொன்னு வந்து எனக்கு ஃபங்ஷன் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்போனன்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு, அப்புறம் ஃபங்ஷன் காம்போனன்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? பட் மோஸ்ட்லி வந்து ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப என்னோட காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன? ஸோ காம்போனன்ட்னா ஒண்ணும் இல்ல. ஒரு ஃபங்ஷன் ஃபைல். ஓகேவா? ஸோ இப்ப காம்போனன்ட் கிரியேட் பண்ணா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அத வந்து எடுக்கணும் கரெக்ட்டா? இப்போ இந்த இடத்துல பாருங்க. இப்ப லாகின் அப்படின்றது எனக்கு ஒரு காம்போனன்ட் தான். கரெக்ட்டா? ஸோ இப்ப ஃபார்ம் ம், அப்படின்றது எனக்கு ஒரு காம்போனன்ட் தான். ஸோ எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் எப்படி குடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்? கேப்பிட்டல் லெட்டர் குடுத்து வச்சிருக்கேன். கரெக்ட்டா? ஸோ ம். எப்பவுமே காம்போனன்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்பிட்டல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எப்பவுமே அப்பர் கேஸ் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதான் காம்போனன்ட் கிரியேட் பண்ற மெத்தட். இதுக்கப்புறமா கிளாஸ் காம்போனன்ட் பத்தி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் காம்போனன்ட்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஜாவா கொஞ்சம் தெரிஞ்சா நமக்கு தெரியும். இப்ப ஜாவால வந்து நம்ம கிளாஸ் கிரியேட் பண்றோம்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கிளாஸ் நேம் குடுத்திருப்பேன். குடுத்துட்டு எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு போட்டு இன்னொரு ஒரு இது நேம் குடுத்திருப்போம். கரெக்ட்டா? ஸோ அந்த ம். மாரி தான் இங்க வந்து கிளாஸ் காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுல ஆ. ஏதாவது எக்ஸாம்பிள் குடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா, இட் கேன் கிரியேட்ஸ் அன் இன்ஹெரிட்டன்ஸ் டூ ரியாக்ட் காம்போனன்ட். ஓகே. ஸோ சேம் அதேதான். ஓகேவா? இந்த கிளாஸ் காம்போனன்ட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்? அதுல இருக்கக்கூடிய ஃபங்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்னால ஆக்சஸ் பண்ண முடியுமா? அததான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுல நான் என்ன யூஸ் பண்ணணும் அப்டின்னா, ரெண்டர் ஆஃப் அப்டின்ற மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப அதுல நம்ம எப்படி ரிட்டர்ன் யூஸ் பண்றோம்? அந்த மாரி இதுல வந்து நம்ம ரெண்டர் அப்டின்றத யூஸ் பண்ணணும். ஓகேவா? எத யூஸ் பண்றப்போ, கிளாஸ் காம்போனன்ட் யூஸ் பண்றப்போ ரெண்டர் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன குடுத்துருக்காங்களா? ஸோ இப்ப கிளாஸ் காம்போனன்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. ஸோ நான் என்னோட காம்போனன்ட் நேம் என்ன? கார். அப்போ ஃபைல் நேம் எனக்கு என்ன? car.jsx அப்படின்னு இருந்திருக்கும். கரெக்ட்டா? ஸோ அதுல இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்? கார் அப்படின்ற ஒரு காம்போனன்ட்ட நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு, இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது வந்து எனக்கு என்ன காம்போனன்ட்? கிளாஸ் காம்போனன்ட். கரெக்ட்டா? இப்போ கிளாஸோட நேம் என்ன அப்படின்றத நான் குடுக்கணும். ஸோ கிளாஸோட நேம் எனக்கு என்ன? கார். கரெக்ட்டா? ஸோ இப்ப கார் which can extends எனக்கு இந்த react component. அதுல இருந்து தான் எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது இந்த கிளாஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்றேன்? இதுல கிளாஸ் காம்போனன்ட் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பார்த்தோம்? ரெண்டர் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா? அதுதான் வந்து ஆ. நெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டர் ஆஃப் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டர் ஆஃப் போட்டுட்டு இந்த ஃபங்ஷனுக்குள்ள எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் போட்டு ஒரு H2 போட்டு ஹாய் ஐ எம் அ கார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அப்ப அவுட்புட் எனக்கு என்ன வரும்? ஹாய் ஐ எம் அ கார் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சாய்ஸ் மாதிரி தான். ஒண்ணு கிளாஸ் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஃபங்ஷனல் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆர் சாய்ஸ் மாதிரி தான். ஓகேவா? இதுவும் அதுவும் சேர்ந்து அப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் கிடையாது. ஒண்ணு இத யூஸ் பண்ணலாம், இல்ல இதுவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாரி. பட் மோஸ்ட்லி வைல்டா யூஸ் பண்றது வந்து நம்ம இது ஃபங்ஷன் காம்போனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஓகே. சோ இப்ப புரிஞ்சுதா கிளாஸ் காம்போனன்ட்? புரிஞ்சுதுக்கா. புரிஞ்சுது. சோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்ஷன் காம்போனன்ட். இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்றது. சோ அதே மாரி தான் ஓகே.
ஃபங்ஷன் காம்போனன்ட் அப்படின்னாலே இன்னைக்கு என்ன அர்த்தம்? HTML எலிமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு தான் அர்த்தம். ஓகேவா? கிளாஸ் காம்போனண்டா இருந்தாலும் சரி, ஃபங்ஷன் காம்போனண்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இன்னைக்கு என்னதான் பண்ணும்? ஃபங்க்ஷனாலிட்டி சேம் தான். ஓகேவா? பட் ஆ மெத்தட் மட்டும் தான் மாறுது. ஸோ ரெண்டுத்தோட ஒர்க் என்ன? எனக்கு HTML எலிமெண்ட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஆ ஸோ இதுவும் கிளாஸ் காம்போனன்ட் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஓகே. ஸோ அதை கம்பேர் பண்றப்போ லைன் ஆஃப் கோட் வந்து இதுல கம்மி ஆகுது. அதனால தான் இதை வைடா யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்? இங்க கிளாஸ் காம்போனன்ட் யூஸ் பண்றேன்னா கிளாஸ் கார் எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் காம்போனன்ட் ரெண்டர் ஆஃப் மெத்தட்லாம் போட்டு நான் எழுதியிருக்கேன் கரெக்டா? பட் இது கம்பேர் பண்றப்போ இது நமக்கு கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது கரெக்டா? ஸோ இப்போ நான் ம் ஃபங்க்ஷன் கார் அப்போ காருன்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கம்பேர் பண்றப்போ இது ஈஸியா இருக்கு. அதே மாதிரி லெஸ் நம்பர் ஆஃப் கோட்ல இருக்கிறதால தான் இதை வைடா யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஆ தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் கார் ஆஃப் அப்படின்றத நான் போடுவேன். போட்டுட்டு என்ன பண்றேன்? இதுக்குள்ள ரிட்டர்ன் பண்றேன். அப்ப இதோட அவுட்புட்டும் எனக்கு என்னதான் வரும்? ஹாய் ஐ எம் அ கார் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஆ ஸோ ரெண்டுமே ஒரே வேலையை தான் பார்க்க போகுது. பட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ல நம்ம பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேவா? பட் ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ஸ் தான் ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் ஈஸி. நம்பர் ஆஃப் லைன்ஸும் எனக்கு கம்மியா இருக்கும். ஓகேவா? ஆ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெண்டரிங் காம்போனன்ட். இப்போ ஒரு காம்போனன்ட்டை நம்ம எப்படி ரெண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் காம்போனன்ட் கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? ஏதோ ஒரு நேம் போட்டு நான் கிரியேட் பண்றேன். கரெக்டா? எனக்கு இங்க ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணா நான் என்ன பண்றேன்? நியூ ஃபைல் கொடுத்து இப்போ கார் டாட் ஜே6 போடுறேன். அப்ப எனக்கு கார் அப்படின்றது இந்த இடத்துல என்னது? எனக்கு ஒரு காம்போனன்ட் கரெக்டா? ஓகே. இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது? இதுதான் என்னோட ஃபங்க்ஷன் அப்படிதானே? சோ கார் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷன் மூலமா நான் டினோட் பண்ணியிருக்கேன். டினோட் பண்ணி ரிட்டர்னுக்குள்ள எனக்கு என்ன இருக்கு? கார் அப்படின்றது இருக்கு. கரெக்டா? சோ இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? காம்போனன்ட் கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டா? எக்ஸ்போர்ட் இப்படி இன்லைன்லயே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா அட் த எண்ட்லயும் குடுக்கலாம். ஓகேவா? சோ இதுல நம்ம பார்த்தோமா நேம்டு எக்ஸ்போர்ட் அண்ட் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்னு 2 பார்த்தோமா? எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் நெக்ஸ்ட் ஃபைலோட நேம் எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்படியும் கொடுக்கலாம். இல்ல நேம்டு எக்ஸ்போர்ட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எண்ட்லயும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இன்லைனா எக்ஸ்போர்ட் ஆயிருந்ததா அப்படியும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி பண்ணனா எனக்கு என்ன அர்த்தம்? ஒரு காம்போனன்ட் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு காம்போனன்ட்டை எப்படி ரெண்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்பவுமே இப்ப நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டா மட்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட் ஷோ ஆயிருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. கரெக்டா? இப்ப HTML இருக்கு அப்படின்னா நான் கோட் எழுத என்ன ஆகும்? அவுட்புட் எனக்கு ஸ்கிரீன்ல வந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? ஏன்னா டைரக்டா லிங்க் ஆயிருக்கும். பட் ரியாக்ட் பொறுத்தவரை நமக்கு என்ன இருக்கு? விர்ச்சுவல் டாம் மூலியமா தான் ஒர்க் ஆகும். கரெக்டா? சோ அப்ப என்ன ஆகுது எனக்கு? இந்த இடத்துல அந்த காம்போனன்ட்டை நான் ரெண்டர் பண்ணா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும்? காம்போனன்ட் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். கரெக்டா? அப்பதான் எனக்கு அதுக்குள்ள உள்ள கண்டென்ட் எல்லாமே எனக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்படிதானே? சோ அப்ப நான் என்ன பண்ணும்? ரெண்டர் பண்றதுக்கு இந்த இது லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்? கார் என்னோட ஃபைல் நேம் என்னவோ அதை போட்டு நான் ரெண்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா மேல இம்போர்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டர் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணியிருந்திருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபைலை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். கரெக்டா? இப்போ நான் இந்த இடத்துல இப்போ நான் ஒரு 2 லைன் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இந்த எக்ஸ்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டையே எடுத்துட்டு இங்க dot இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம். நம்ம காரை மட்டும் எடுப்போம். ஏன் காட்ட மாட்டேங்குது? இப்ப இப்படிதான் ரெண்டர் பண்ணணும்னு பார்த்தோம். கரெக்டா? சோ ரெண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை நான் இப்ப என்ன பண்ணல? எக்ஸ்போர்ட்டே பண்ணல. கரெக்டா? இப்ப எனக்கு இங்க அவுட்புட் வருமா? வராது. சரி, அப்பா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் ரியாக்ட் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கேன். கரெக்டா? இதுல இருந்துட்டே டைரக்டா ரன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா எரர் தான் வரும். இப்ப npm ஸ்டார்ட் கொடுக்குறேன்னு வைங்க.
எரர். ஏன் எரர் வருது? நான் ரியாக்ட்ன்ற ஃபோல்டர்ல தான் இருக்கேன். கரெக்ட்டா? இந்த ரியாக்ட் ஃபோல்டருக்குள்ளயே எனக்கு என்ன இருக்கு? 3 ஆப் எனக்கு கிரியேட் ஆயி இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்ப என்ன ஆகும்? எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எத ரன் பண்றதுன்னே தெரியாது. அப்ப நான் சிடின்னா எனக்கு என்ன அர்த்தம்? சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சிடி மை ஆப் அப்படின்றத போடுறேன். இப்ப ஆப்க்குள்ள வந்துட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? npm ஸ்டார்ட் அப்படின்றத குடுக்கணும். ம். இப்போ என்னோட அவுட்புட் வந்து எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. கார் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. கரெக்ட்டா? நீ ஏதோ ஒரு இத இம்போர்ட் பண்ணியிருக்க. விச் இஸ் ரெண்டர் பண்ணியிருக்க. பட் அது என்ன ஆயிருக்கு எனக்கு நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாரி நாட் டிஃபைன்ட் அப்படின்ற எரர் வந்தாலே எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒண்ணு அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுல ப்ராப்ளம் ஆனா மட்டும் தான் நாட் டிஃபைன்ட் அப்படின்ற எரர் நமக்கு வரும். ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் பண்றேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கார். ஓகேவா? இப்ப நான் இத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இப்ப ஆப்ல வந்து ரெண்டர் பண்றேன். இப்போ நான் இங்க போடும்போதே எனக்கு என்ன காட்டுது? வெயிட். இப்ப இங்க போடும்போது என்ன காட்டுது? டாப்ல எனக்கு வந்து காட்டுது. கரெக்ட்டா? ஸோ காம்போனன்ட்ஸ்ல எனக்கு கார் அப்படின்ற ஃபைல் இருக்கு அப்படின்றது டாப்ல வந்து காட்டுதா? இது நான் என்டர் தட்டுனாலே எனக்கு என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா மேல இம்போர்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முந்தின கிளாஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ எப்படி ரெண்டர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தோம்னா எனக்கு அவுட்புட் வரும். ஹலோ ஆல் ஐ அம் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து காம்போனன்ட் கிரியேட் பண்றது பார்த்திருக்கோம். அண்ட் காம்போனன்ட் வந்து எப்படி ரெண்டர் ஆயிருக்கு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் ரீகால் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த செஷனை. ஓகேக்கா. ஓகே. ஸோ இப்படிதான் எனக்கு என்ன பண்ணணும்? காம்போனன்ட்டை ரெண்டர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ஸ் அப்படின்னாலே நம்ம என்னன்னு பார்த்தோம்? ப்ராப்ஸ் ஞாபகம் என்னக்கா? இருக்கா? ப்ராப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ப்ராப்ஸ் ஞாபகம் இருக்கா? ஆ, ஞாபகம் ப்ராப்ஸ் இருக்கு. என்ன ஞாபகம் வருது ப்ராப்ஸ்னா உங்களுக்கு? லைக் இப்போ வந்துட்டு இப்போ இப்போ ஒரு காருக்கு வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் கொடுக்கும்போது, ஐ மீன் கலர்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்துட்டு இந்த ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி கொடுக்கும்போது இந்த காருக்கு வந்துட்டு அசைன் ஆகும். அந்த மாதிரி தானே? ஓகே. இல்ல எக்ஸாம்பிளா வேணாம். எக்ஸாம்பிள் இல்லாம ப்ராப்ஸ்னா என்னன்னு கேக்குறேன். இது எப்படி சொல்லுங்க தெரியலையே அது. லைக் ஒரு ம், எப்படி சொல்ல, நீங்களே சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்ஸ்னா வந்து ப்ராப்பர்ட்டீஸ். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா ப்ராப்ஸ் எதுக்கு அப்படின்னா பேரண்ட் கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு தான். ஓகேவா? இப்போ வேற ம், ஏதோ ஒரு ஃபைல்ல எனக்கு வந்து சம் காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அதுல உள்ள ப்ராப்பர்ட்டீஸ், அதாவது ப்ராப்பர்ட்டீஸ்னா என்ன? வேல்யூஸ். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூஸை எனக்கு வேற ஒரு இடத்துல எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். சிம்பிளா சொல்லணும்னா பேரண்ட் கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு தான் ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஆ, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ராப்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சோ ப்ராப்ஸ் வந்து நான் என்ன பண்ணும்? இந்த இடத்துல ஆர்கியூமெண்டா பாஸ் பண்ணி ப்ராப்ஸ் டாட் கலர் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நான் ஆல்ரெடி கலர் ரெட்ன்னு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? சோ இந்த ம், இடத்துல உள்ள ப்ராப்பர்ட்டியை நான் என்ன பண்றேன்? இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்றேன். அதுக்கு தான் வந்து ப்ராப்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஆ, புரியுதா ப்ராப்ஸ்னா? ஆ, இப்ப இந்த புரியுதுக்கா, இடத்துல புரியுது. ஆ இப்ப இந்த இடத்துல கார் கலர் ரெட் அப்படின்னு தான் நான் ரெண்டர் பண்ணியிருக்கேன். அப்படிதானே? சோ இப்ப இந்த ம், இடத்துல நான் இங்க கார் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் எடுக்கிறப்போ என்ன பண்ணிருக்கேன்? ப்ராப்ஸ் ஆர்குமெண்ட்டா அனுப்பி ஐ எம் அ ப்ராப்ஸ் டாட் கலர் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? சோ அப்படின்னா ம். என்ன அர்த்தம்? இந்த ரெட் கலர் என்ன ஆகும்? ப்ராப்ஸ் ஆர்குமெண்ட் வழியா இந்த இடத்துல வந்து உட்காரும். அப்ப ஐ எம் அ ரெட் கார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வருது. இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இதுல இருக்கா ஃபைல்? ப்ராப்ஸ் இருக்கு. ஓகே. இந்த எக்ஸாம்பிள் தான் சொன்னீங்களா?
ஓகே. இப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு? car.jsxன்னு ஒரு ஃபைல் இருக்கு. அதே மாதிரி props.jsx அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. கரெக்ட்டா? ஆ ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு props.jsx. இப்போ இதுல வந்து என்ன ஆயிருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்? React இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன பண்ணியிருக்கேன்? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ப்ராப்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு h2 டேக் போட்டிருக்கேனா? ஸோ ஜஸ்ட் ப்ராப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த கார் அப்படின்ற இடத்துல கார் அப்படின்ற காம்போனன்ட் நான் இந்த இடத்துல ரெண்டர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ரெண்டர் பண்ணி இதுல என்ன பண்ணியிருக்கேன்? நேம் ஈக்குவல் டு ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ரெண்டர் பண்றப்ப என்ன ஆகும்? மேல இம்போர்ட் ஆகுமா? ஸோ அந்த இம்போர்ட் தான் இந்த இடத்துல இம்போர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் கார் அப்படின்ற காம்போனண்ட்டை ரெண்டர் பண்ணி அதோட நேமை நான் ஷிஃப்ட் அப்படின்ட்டு வச்சிருக்கேன். இப்போ கார் டாட் ஜேஎஸ்எக்ஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ப்ராப்ஸை என்ன பண்ணணும்? ஆர்கியூமெண்ட்டா பாஸ் பண்ணணும். கரெக்டா? ஒருவேளை ப்ராப்ஸை நான் அனுப்பவே இல்லைன்னு எனக்கு அவுட்புட் வருமா அப்படின்னா ப்ராப்ஸ் என்ன ஆகாது? எனக்கு கரெக்டா வேல்யூ பாஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ பாஸ் ஆகாம எனக்கு எரர் தான் வரும். இப்போ ப்ராப்ஸ் ஆர்குமெண்ட்டா அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? த கார் நேம் இஸ் ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ப்ராப்ஸ் டாட் நேம் அப்படின்றப்ப என்ன ஆகும்? விச் இஸ் இப்போ இந்த இடத்துல போய் பார்ப்போம். அப்போ கார்ன்ற காம்பனன்ட் ரெண்டர் பண்றப்போ நேமுக்கு நேரா என்ன வேல்யூ எனக்கு அசைன் ஆயிருக்கு? ஷிஃப்ட் அப்படின்ற வேல்யூ அசைன் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அப்ப என்ன ஆகுது எனக்கு இந்த இடத்துல வர்றப்போ அந்த ஸ்விட் அப்படின்ற வேல்யூ இந்த இடத்துல வந்து விழும். ஓகேவா? ஸோ வந்து விழுந்து த கார் நேம் இஸ் அப்படின்னு போட்டு நான் ப்ராப் ஸ்டார்ட் என்ன கொடுத்துருக்கேன்? நேம் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அப்படிதானே? அப்போ இந்த நேம் அப்படின்ற இடத்துல என்ன வந்து விழும் எனக்கு? அந்த ஸ்விட் அப்படின்ற வேல்யூ வந்து விழும். ஓகேவா? ஸோ இப்போ ஐ எம் த கார் நேம் இஸ் அப்படின்னு போட்டு நான் இங்க என்ன வேல்யூ பாஸ் பண்றேனோ அந்த வேல்யூ அப்படியே இந்த இடத்துல வந்து விழும். புரியுதா? புரியுது. விச் இஸ் இப்போ இந்த ஃபைல்ல உள்ள இந்த ப்ராப்பர்ட்டிய என்னால என்ன பண்ண முடியுது? ப்ராப்ஸ் வழியா இந்த இடத்துல என்னால ஆக்சஸ் பண்ண முடியுதா? ஸோ அதுதான் வந்து இன்ஹெரிட் பண்ணுது. விச் இஸ் இன்னொரு ஃபைல்ல இருக்கக்கூடிய ஒரு வேல்யூவை இன்ஹெரிட் பண்ணி நான் வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இங்க இந்த ஃபைல் நேம் என்ன? இப்போ இந்த கார் டாட் ஜேசெக்ஸை நான் வந்து ரெண்டு பண்ணிருக்கேன். ரெண்டு ஃபைல் இருக்கும். கார் ஓகே. Export different.
வந்துருச்சா? நேம் இஸ் ஓகே. நேம் ஏன் வரல? ரெண்டு இடத்துலயும் ஒரே நேம் இருக்கதால அது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கொட்டாவி தான் இருக்கு. ப்ராப்பர்ட்டி கெட் ஆகணுமே. ப்ராப்பர்ட்டி ஏன் கெட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியலையே. எரரும் இல்ல. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் விட்டுட்டேனா? சரிம்மா, நான் இது என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்த்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஆக்சுவலா வேல்யூ வந்து அந்த இடத்துல வரணும். நம்ம லாஸ்ட் டைம் பண்ணப்ப நமக்கு வந்தது தானே வேல்யூ. இப்ப ஏன் வரல? லாஸ்ட் டைம் இதே மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. நீங்க லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியா? சொல்றேன்னு. ஆமா. வந்துச்சு, எனக்கு கிளியர் பண்ணிட்டீங்க, திரும்பி அதே மாதிரி வந்திருக்கு. அப்படியா? லாஸ்ட் டைம் அப்ப ஆமா நமக்கு அவுட்புட் இல்லையா? ஆமா, அவுட்புட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வரல. அதுக்கப்புறம் நீங்க ஒரு நாள் இது பண்ணிட்டே இருந்தேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வந்துதான் நமக்கு லாஸ்ட். வந்துச்சு. அது மறுநாள் வந்து காமிச்சிங்க, வந்துச்சு. அப்படியா? ஆமா ஆமா. சரி, நான் பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஓகே. இது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம். ஒருவேளை எனக்கு தான் எதுவும் எரரா என்னன்னு தெரியல. பட் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இப்படிதான். ஆனா யூஸ் பண்ற மெத்தட் வந்து இப்படிதான். ஓகேவா? யூஸ் பண்ற மெத்தட் வந்து கரெக்ட் தான். ஸோ இந்த காம்போனன்ட்டை நான் இங்க ரெண்டர் பண்ணும். ரெண்டர் பண்ணிட்டு மேலே இம்போர்ட் பண்ணியிருப்பேன். அண்ட்
எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கேனா? இதுல பட் எதுவும் எரர் வருது. சரி ஓகேம்மா. இது என்னன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு பார்த்து சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகேக்கா. ம். ஓகே. சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காம்போனன்ட்ஸ் இன் காம்போனன்ட் விச் இஸ் ஒண்ணுமே இல்ல. ஒரு காம்போனன்ட்குள்ள நான் இன்னொரு காம்போனன்ட் வாங்குற மாரி. ஓகேவா? விச் இஸ் இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, எனக்கு என்ன ஃபங்ஷன் ஆக்சுவலா ரெண்டர் பண்ணியிருக்காங்க. காரேஜ் அப்படின்ற ஃபங்ஷனை எனக்கு ரெண்டர் பண்ணியிருக்காங்க. அப்படிதானே? சோ இப்போ இந்த காரேஜ்க்குள்ள எனக்கு என்ன ஆயிருக்கு? கார் அப்படின்ற ஃபங்ஷனை ரெண்டர் பண்ணியிருக்காங்களா? சோ இதுதான் காம்போனன்ட்ஸ் இன் காம்போனன்ட். ஓகேவா? விச் ஒரு காம்போனன்ட்டுக்குள்ள, அதாவது ஒரு ஃபங்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன்? இன்னொரு ஃபங்ஷனை ரெண்டர் பண்ணி வைக்கிறது தான் காம்போனன்ட்ஸ் இன் காம்போனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரியாக்ட் டாம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்? கார் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ கார்ன்ற ஃபங்ஷன் எடுத்து அதுல ஒரு h2 டேக் போட்டு ஐ எம் அ கார் அப்படின்னு கொடுக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃபங்ஷன் காரேஜ் அப்படின்றத எடுத்திருக்கேன். இதை எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஃபங்ஷனுக்குள்ள ஒரு h1 டேக் ரிட்டர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கார் அப்படின்ற காம்போனன்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்? இதுக்குள்ள விச் இஸ் இந்த காம்போனன்ட்டை நான் இதுக்குள்ள ரெண்டர் பண்ணியிருக்கேன். தெரியுதா? ஸோ ரெண்டர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது எனக்கு? அதுக்கப்புறமா எப்பவும் போல நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரெண்டர் பண்ணி வச்சிருக்கேன். இங்க நான் எதை ரெண்டர் பண்ணியிருக்கேன்? காரேஜ் அப்படின்றத ரெண்டர் பண்ணியிருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் யார் எனக்கு எக்ஸிக்யூட் ஆவா? இந்த காரேஜ் அப்படின்ற இந்த ஃபங்ஷன் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ உள்ள என்ன இருக்கு எனக்கு? ஹூ லிவ்ஸ் இன் மை காரேஜ் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ஸோ அப்ப அது எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுது எனக்கு? கார் அப்படின்ற காம்போனன்ட்டை நான் இதுக்குள்ள ரெண்டர் பண்ணியிருக்கேன். அப்ப கார் டைரக்டா கால் ஆகும். இது கால் ஆகி என்ன ஆகுது? ஐ எம் அ கார் அப்படின்றது எனக்கு வருது. ஓகேவா? புரியுதா? ஒரு காம்போனன்ட்குள்ள நான் இன்னொரு காம்போனன்ட்ட ரெண்டர் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். சோ இது வந்து கிட்டத்தட்ட இது மாதிரி தான். நேத்து நம்ம கன்டெக்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? இதுக்குள்ள இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன்? இத வாங்கி வச்சிருக்கேன். இப்ப இதுக்குள்ள போனா இதுல இன்னொரு காம்போனன்ட் நான் வாங்கி வச்சிருந்தேனா? ஞாபகம் இருக்கா நேத்து பார்த்தது? ஞாபகம் இருக்கா? ஒரு காம்போனன்ட்குள்ள இன்னொரு காம்போனன்ட்ட வரிசையா வாங்கி வாங்கி வச்சிருந்தாங்களா? சோ அந்த மாதிரி தான் இத குடுத்திருக்காங்க. இதுதான் காம்போனன்ட்ஸ் இன் காம்போனன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சதுக்கா. ஓகே. சோ இதுக்கப்புறமா காம்போனன்ட்ஸ் இன் ஃபைல். ஓகே. இப்ப நான் வந்து ஃபைல் நேம் யூஸ் பண்ற ஒவ்வொரு காம்போனன்ட்டையும் நான் என்ன பண்றேன்? ஒவ்வொரு தனித்தனி ஃபைல்ல தான் நான் போட்டு வைக்கிறேன். அப்படிதானே? ஒவ்வொரு ஃபங்ஷனையும் நான் என்ன பண்றேன்? தனித்தனி ஃபைல்ல தான் போட்டு போட்டு வைக்கிறோம். கரெக்ட்டா? சோ இப்போ இது வந்து எப்படி போடுறாங்க அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஃபைல நான் கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டா? இவங்க வந்து .js அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் குடுத்துருக்காங்க. .jsயும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா JSXம் போடலாம். ஓகேவா? JSX போடுறோம்னா எனக்கு என்ன அர்த்தம்? ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்டா? ஸோ இப்போ JSX அப்படின்றத போட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு ஃபைல கிரியேட் பண்ணுவேன். இந்த ஃபைலுக்குள்ள நான் என்ன பண்றேன்? ஃபங்ஷன் எழுதி, ஃபங்ஷனுக்குள்ள ஒரு h2 காம்போனன்ட் நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இவ்வளவுதான். ஓகே. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி உள்ள நான் ஃபங்ஷன் எழுதுறது தான் காம்போனன்ட் இன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இப்ப இந்த காம்போனன்ட் எனக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நான் திருப்பி திருப்பி ரெண்டர் பண்ணா நான் என்ன பண்ணிக்கலாம்? இதையே வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டைம்ஸ் என்னால ரீயூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஆ. சோ நெக்ஸ்ட் வந்து இது குடுத்துருக்காங்க. சோ ஃபைல் நேம் எப்பவுமே எனக்கு எப்படி இருக்கணும்?
கேப்பிட்டல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஃபங்ஷன் நேமும் எப்பவுமே ஸ்டார்ட்ஸ் வித் கேப்பிட்டல் லெட்டர் தான். அதே மாதிரி எனக்கு ஃபைலோட நேமும் எப்படிதான் ஸ்டார்ட் ஆகணும்? கேப்பிட்டல் லெட்டர் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இத வந்து எப்படி வந்து இம்போர்ட் அண்ட் ரெண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் இந்த இடத்துல ஃபங்ஷன் எழுதுனேன். அப்படிதானே? காம்போனன்ட் நான் எழுதுனேன். கார் அப்படின்றத எழுதி H2 போட்டு என்ன பண்ணேன்? இப்ப இது எனக்கு ஒரு தனி ஃபைல். அப்படிதானே? car.jsxல நான் என்ன பண்ணியிருப்பேன்? இதெல்லாம் நான் எழுதி வச்சிருப்பேன். கரெக்ட்டா? எழுதி இத எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருப்பேன். அப்படிதானே? ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணி வச்ச அப்புறம், இத எப்படி நான் app.jsxல இம்போர்ட் பண்ணுவேன் அப்படின்றது தான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்றப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க ரெண்டர் பண்ணாலே இங்க எனக்கு இம்போர்ட் ஆயிரும். கரெக்ட்டா? ஸோ லெஸ் தென் கிரேட்டர் தென் குள்ள / போடுவேன். அ இங்க ரெண்டர் பண்ணிட்டு மேல என்ன பண்ணணும்? அத இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபைல் நேமோட இம்போர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் எனக்கு? இங்க உள்ள அவுட்புட் ஹாய் ஐ அம் அ கார் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. புரிஞ்சுதா? இது வந்து ஒரு ரீகால் மாரி தான் இருக்கும். ஓகேவா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் நம்ம? காம்போனன்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். காம்போனன்ட்னா எதுவுமே இல்ல. ஒரு ஃபங்ஷன். ஓகேவா? ஸோ காம்போனன்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே எப்படி ஆரம்பிக்கணும்? கேப்பிட்டல் லெட்டர் வச்சு தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத பார்த்தோம். இதுலயே கிளாஸ் காம்போனன்ட் அண்ட் ஃபங்ஷன் காம்போனன்ட்ஸ் 2 பார்த்தோம். கரெக்ட்டா? ஸோ வைடா யூஸ் பண்றது ஃபங்ஷன் காம்போனன்ட்ஸ் தான். ஏன் அத யூஸ் பண்றோம்? ஏன்னா ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அதே மாதிரி லெஸ் நம்பர் ஆஃப் கோட்ஸும் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபங்ஷன் காம்போனன்ட் சூஸ் பண்றோம். ஓகேவா? இதுல எப்படி ரெண்டர் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் ப்ராப்ஸ் எப்படி பாஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் காம்போனன்ட்குள்ள இன்னொரு காம்போனன்ட்டை எப்படி ரெண்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் காம்போனன்ட் இன் ஃபைல்ஸ். அப்போ ஒரு ஃபைல்குள்ள நான் ஃபங்க்ஷனை எப்படி எழுதியிருக்கேன் அண்ட் அதை இன்னொரு ஃபைல்ல நான் எப்படி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றேன் அப்படின்றத பார்த்திருக்கோம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ப்ராப்ஸ் மட்டும் நாளைக்கு நான் பார்க்குறேன். நம்ம பார்த்துட்டு வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம அடுத்து உள்ளது போலாம். ஓகேவா? ஓகே, ஓகே. இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரியாக்ட்ல ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்? இல்லக்கா, டவுட்ஸ் இல்ல. ஓகே மேம். இதுதான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் கிளாஸ். ஓகேவா? ரியாக்ட்ல. இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு 2 ப்ராஜெக்ட் மட்டும் இருக்கும் ரியாக்ட்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நோட் போயிரலாம். ஓகேக்கா. ஓகேவா? 2 ஒண்ணு டு டூ லிஸ்ட் இருக்கும். இன்னொன்னு வந்து பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர் இருக்கும். ஓகேவா? 2 ஆ ப்ராஜெக்ட் மட்டும் பார்த்துட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்ம நோட் சேஸ் போற மாரி இருக்கும். ஓகேவா? ஓகே. அதுவரையிலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கேட்டுருங்க. ஓகேவா? அதே மாரி ஓகே. ப்ராஜெக்ட் பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும். ஓகேவா? எப்படி வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றது. இவ்வளோ நாள் நீங்க வந்து பேசிக்கா பார்த்துருப்பீங்க அப்படிதானே? அப்படின்னா என்ன அப்படின்ற மாரி பிபிடி வைஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். ப்ராஜெக்ட்ல அத இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சிரும். ஓகேவா? ஆ ஓகே, ஓகே, ஓகேக்கா. அக்கா, அப்புறம் ஒரு ஹெல்ப். உங்களுக்கு இந்த IEEE வெப்சைட் இருக்குல்ல, அங்கேருந்து பேப்பர் டவுன்லோட் பண்ண தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச எந்த IEEEல வந்து நம்ம லாக்ல இல்லாத பேப்பர் வந்து நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு 4 பேப்பர் தேவைப்படுது. ஆனா பேப்பர் லாக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். வெப்சைட்ல டவுன்லோட் பண்ண லாக்ல ட்ரை பண்ண இருக்கு முடியல. அப்படின்னா, அதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணுமோ? ஆமா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா டவுன்லோட் பண்ண முடியும். பட் அதுக்கு வெப்சைட் ஏதோ யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி அதுல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ற மாரி இருக்கும். பட் அந்த அதான் வெப்சைட் இப்ப கரண்ட்டா அவைலபிளா இருந்த மாரி தெரியல. ஸ்கை ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுக்கா. சை ஹப்னு சொல்லி ஸ்கை SCI சை சை ஆ சயின்டிஃபிக் முன்னாடி சை வரும்ல, அந்த சை ஹப். ஆ ஒரு வெப்சைட் அங்க டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். டவுன்லோட் பண்ணவே முடியல. அந்த வெப்சைட் தான் எங்க மேம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆமாமா. சொன்னாங்க அதுல உள்ள ஸ்டாஃப் வந்து அஃபிஷியலா அந்த வெப்சைட் தான் சொல்லுவாங்க. பட் அதுல டவுன்லோட் ஆகாது. அது அவங்க அதெல்லாம் டவுன்லோட் பண்ணுவாங்களாம். ஓ! டவுன்லோட் ஆகல அதுல. இப்போ எனக்கு பேப்பர் இந்த மந்த் என்ன பேப்பர் போடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு இப்போ பேப்பர் வந்து ரெஃபரன்ஸுக்கு பேப்பர் தேவைப்படும்ல. சரி, எப்படியாச்சும் எடுத்தெல்லாம் பார்க்குறேன், எடுக்க முடியல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச இடத்துல இருந்து எடுக்க முடியுமா அப்படி? காலேஜ்ல இருந்து அப்படி ஏதாச்சும்? காலேஜ்ல இருந்து நான் காலேஜ் போனா தானே எடுக்கிறதுக்கு. இல்ல, காலேஜ்ல வந்துட்டு லைக் என் காலேஜ்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண நிப்பாட்டிட்டாங்களாம் அத. அது ரொம்ப செலவாகுது, யாரும் யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு. அதான் வேற ஏதாச்சும் வெளி காலேஜ்ல கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலேஜ்லயே கேட்டுட்டு இருக்கேன். என்ன பண்றது? ஓ! அது லாக்ல இருக்க பேப்பர்னால வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ண இல்ல முடியும்னு சொன்னாங்க. நானும் முன்னாடி பண்ணப்போ வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க பண்ணாங்க. ஆ. அவங்க பண்ணப்போ ஒரு
வெப்சைட் யூஸ் பண்ணாங்க. அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. பட் அதுக்கு மெயில் லாகின் பண்றது கேட்கும். லாகின் ஆ, பண்ணோம் அப்படின்னா, நம்ம பேப்பரோட லிங்க் குடுத்தோம்னா மெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது ஆ, ஒரு ஹேக்கிங் வெப்சைட் தான் ஆனா அது. அந்த பேப்பர ஹேக் பரவால்ல. பண்ணி நமக்கு சென்ட் பண்ற மாரி பண்ணாங்க. ஆ, அது ஆ, நாங்க 2, 3 பேப்பர் நாங்க அப்படி எடுத்தோம். பட் ஆ, அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்டே காணோம். நான் வேணா இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் ஆ, கேட்டு சொல்லட்டுமா நாளைக்கு? ஆ கேட்டு அந்த சொல்றீங்களாக்கா? வெப்சைட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆ, அதுக்கப்புறம் நாங்க ட்ரை பண்ணோம். வெப்சைட்டே வந்து ரொம்ப சுத்திட்டே இருந்தது. அப்படி ஒரு வெப்சைட்டே இல்லன்ற மாரி காட்டுச்சு. ஆ. நான் அப்பனா நீங்க கேட்கிறேனே. ம். ஆ ஒண்ணு கேட்டு சொல்லுங்கக்கா. ஆ. இந்த மந்த் எண்ட்ல பிளாக் செயின் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஐடியா இருக்கு. இப்போ அதுக்கு ரிலவெண்டா பேப்பர்ஸ் இருக்குது.